وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه، وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه، وصلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وإخوانه وسلم تسليما كثيرا. أما بعد، فقال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولكن الله حبب إليكم الإيمان وزينه في قلوبكم وكره إليكم الكفر والفسوق والعصيان أولئك هم الراشدون. وقال النبي صلى الله عليه وسلم: يوشك أن تداعى عليكم الأمم من كل أفق كما تداعى الأكلة إلى قصعتها. قيل: يا رسول الله فمن قلة يومئذ؟ قال: لا، ولكنكم غثاء كغثاء السيل، يجعل الوهن في قلوبكم وينزع الرعب من قلوب عدوكم لحبكم الدنيا وكراهيتكم الموت. رواه أبو داود. என்னுடைய உரையை துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது அருளும் கிருபையும் கருணையும் மன்னிப்பும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை தன் உயிர் மூச்சாக கருதி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் ஏனைய முஃமின்களான நம் அனைவர்கள் மீதும் கியாமத் நாள் வரை உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உம்மத் பலவீனப்பட்டது எப்படி என்பது என்னுடைய தலைப்பு. இந்த உம்மத் பலவீனப்பட்டது எப்படி என்பதை நாம் சொல்லும் பொழுது, இதற்கு முன்பு வாழ்ந்த உம்மத் பலமாக இருந்தது எப்படி, வலுவாக இருந்தது எப்படி என்பதை நாம் கூறாமல் செல்ல முடியாது. அருமை சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சமுதாயம் இந்த உலகத்திலேயே முதன்மை சமுதாயமாக திகழ்ந்தது. அவர்கள் இல்லாமல் எந்த ஒரு வரலாறையும் நாம் எழுத முடியாது. அவர்கள் இல்லாமல் எந்த ஒரு சரித்திரத்தையும் நாம் பதிய முடியாது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை என்பது சாதாரணமான ஒன்றாக அது இருக்கவில்லை. ஏதோ கெட்டவர்களாக இருந்தார்கள், நல்லவர்களாக மாறினார்கள் என்று சாதாரணமாக அந்த விஷயத்தை நாம் சொல்லிக்கொண்டு போக முடியாது. நல்லவர்களாக இருந்த, அதாவது கெட்டவராக இருந்த நல்லவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சாதாரணமாக அந்த விஷயத்தை நாம் கடந்து செல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதர் கெட்டது செய்யப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பாதுகாக்கப்படுகிறார். தீமை செய்யாமல் இருக்கும்படி பாதுகாக்கப்படுகிறார். அல்லது சந்தர்ப்பமே ஒரு மனிதருக்கு ஏற்படவில்லை என்று சொன்னால், அவர் தீயவராக வாழ்ந்து திடீரென்று நல்லவராக ஆகி போகிறார் என்றால் அவரை பற்றி நாம தீயவராக இருந்தார், நல்லவராக மாறிவிட்டார் என்று சொல்லிவிட்டு போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் மிகவும் மோசமான தரம் தாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு சமூகம் உலகத்துக்கே முன்மாதிரி சமுதாயமாக மாறிய அந்த தருணம் இருக்கிறது. அதை சொல்லுகின்ற பொழுது எப்படிப்பட்ட தீயவர்களாக அவர்கள் இருந்தார்கள், கெட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை சொல்லாமல் நாம் நகர முடியாது. அதை பட்டியல் போட்டு ஆக வேண்டும்.
அவர்களுடைய தீய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் பட்டியல் போட்டால்தான் இந்த அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள், இப்படிப்பட்டவர்களால் நல்லவர்களாக மாறினார்கள் என்ற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சஹாபாக்கள் முதன்மை சமுதாயமாக மாறுவதற்கு முன்பு அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் சுருக்கமாக பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவு இருந்தது என்று சொன்னால், உலகத்தில் இப்பொழுது நடைபெறக்கூடிய பல தீமைகள் அவர்களிடமிருந்து தான் வந்ததோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தது. எந்த விதமான பெயரை கொண்டும், எப்படிப்பட்ட பெயரை கொண்டும் அவர்களின் தீமைகளை நாம் கூறலாம். அவர்கள் தீமைகளுக்கு, அவர்கள் தீய அந்த வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட பெயரை நாம் சூட்டலாம். அந்த அளவுக்கு அவர்கள் சிலை வணங்கிகள், வழி தவறியவர்கள், வினோத வழிபாட்டுக்காரர்கள், இனவெறியர்கள், மது பிரியர்கள், ஒழுக்கமற்றவர்கள், நாகரிகமற்றவர்கள், மோசடி வியாபாரிகள், விபச்சார விரும்பிகள், துவேஷக்காரர்கள், கொலையாளிகள், கொள்ளையர்கள், நிறமொழி வெறியர்கள், இனவெறிக்காக பல ஆண்டுகள் நடந்த யுத்தங்களை செய்தவர்கள், மக்களை அடிமைகளாக்கி இன்பம் காணக்கூடியவர்கள், சுருக்கமாக சொல்ல போனால் வாழ்க்கையின் அனைத்து மட்டத்திலும் தரம் தாழ்ந்த ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்தவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். வாழ்க்கை அனைத்து மட்டத்திலும் தரம் தாழ்ந்த ஒரு வாழ்க்கையாக இருந்ததுதான் பல சஹாபாக்களின் அறியாமை கால வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் தவறான வழியில் போய் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை நேரான வழிக்கு மாற்றி உத்தமர்களாக மாற்றிய பெருமை இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டு. அல் குர்ஆன் மூலமாக அவர்கள் அதை சாதித்து காட்டினார்கள். அவர்களுடைய அந்த மோசமான வாழ்க்கை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற பொழுது, இது குன்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் நிஅமதிஹி இஹ்வானா, நீங்கள் எல்லோரும் எதிரிகளாக, விரோதிகளாக இருந்தீர்கள், அல்லாஹ் தன்னுடைய அருளின் காரணமாக உங்களை என்ன செய்தான், சகோதரர்களாக ஆக்கினான். ஃபஅஸ்பஹ்தும் நிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நீங்கள் சகோதரர்களாக ஆனீர்கள். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன்னார், நீங்கள் அனைவரும் நரக நெருப்பின் விளிம்பிலே இருந்தீர்கள். ஃபஅன்கதக்கும் மின்ஹா, அவன் உங்களை அவர் மூலமாக அந்த நெருப்பிலிருந்து காப்பாற்றினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது அவர்கள் ஆரம்ப கால வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனமாகும். ஆனால் அவர்கள் திருந்தி உத்தமர்களாக மாறி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய மேன்மைக்குரிய அந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஷித்தாஉ அல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضلا மினல்லாஹி ரிضவானா. முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். அவரோடு இருக்கக்கூடிய, அவரோடு ஈமான் கொண்ட அந்த மக்கள் காஃபிர்களிடத்தில் மிக கடினமாக இருக்கிறார்கள். தங்களுக்கு மத்தியில் பரிவுடனும் பாசத்தோடு நடந்து கொள்கிறார்கள், இரக்கத்தோடு நடந்து கொள்கிறார்கள். நபி அவர்களை ருக்கு செய்யக்கூடியவர்களாகவும் சஜ்தா செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய பேரருளையும் அவருடைய திருப்தியையும் தேடக்கூடியவர்களாகவும் நீர் பார்ப்பீர். சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத், சஜிதாவின் சுவடுகளின் காரணமாக, சஜிதாக்களின் சுவடின் காரணமாக அந்த முகங்களில், அவர்கள் முகங்களில் அதனுடைய அடையாளம் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா அவர்களை பாராட்டி சொல்லுகிறான். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் இன்னொரு சொல்லுகின்ற பொழுது மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், நபியே அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் நீர் ஒரு பிரியத்தை ஏற்படுத்தவில்லை. வலாக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும், அல்லாஹ் தான் அவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரியத்தை ஏற்படுத்தினான். லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅ மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், நீ இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் செலவழித்திருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில், அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு பாச பிணைப்பை, ஒரு பிரியத்தை, ஒரு அன்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய மாபெரும் செயல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் மூலமாக இதை சாதித்து காட்டினார்கள். அவர்கள் மாறிய பிறகு, உத்தமர்களாக ஆன பிறகு இந்த உலக மாந்தர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஆகிவிட்டார்கள் என்பதுதான் வியக்கத்தக்க ஒரு செய்தியாகும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக
தன் உயிரை பணயமாக வைத்து பல யுத்த களங்களை கண்ட தியாக செம்மல்கள் அவர்கள். இந்த உலகத்தில் விதைத்து மறுமையில் அறுவடை செய்வதற்கு அறுவடை செய்யும் நோக்கத்தோடு லட்சியத்தோடு வாழ்ந்த செயல் வீரர்கள் அவர்கள். இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டதற்காக தான் அடைந்த அதாவது சித்திரவதைகள், துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள் ஆகிய அனைத்தையும் சுவனத்துக்கு விலையாக கொடுத்தவர்கள் அவர்கள். தீச்சுவாலைகள் தன்னுடைய முகங்களை முத்தமிட்ட போதும் அதை பூஞ்சு ஜோலைகளாக மாற்றியவர்கள் அந்த வெற்றியாளர்கள். அருமை சகோதரர்களே, எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இந்த அளவுக்கு ஒரு மோசமாக காட்டுவிராடித்தனமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் உலக உத்தமர்களாக மாறிய பின் உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக மாறுவதற்குண்டான காரணம் என்ன? இந்த அளவுக்கு வலுவாக பலமாக இருந்ததுக்குண்டான காரணம் என்ன? இப்பொழுதுதான் நம்மையும் அவர்களை நாம் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டியிருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். ஆனா அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை பிரியத்துக்குரியதாக ஆக்கிவிட்டான், நேசத்துக்குரியதாக ஆக்கிவிட்டான். அது மட்டுமல்லாமல் அந்த ஈமானை உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் அழகாக ஆக்கிவிட்டான், அலங்காரமாக ஆக்கிவிட்டான். வ கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுஸூக் வல் இஸ்யான். குஃப்ர் என்ற இறை மறுப்பையும் பாவத்தையும் மாறு செய்வதையும் அல்லாஹ் உங்களுக்கு வெறுப்பானதாக ஆக்கினான். உலாய்க ராஷிதூன், அவர்கள் தான் நேர்மையாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்போ நீங்க வாங்க, இப்போ நேர் மாற்றமா இந்த சமுதாயம், இந்த உம்மத் பலவீனப்பட்டது எப்படி என்ற அந்த கேள்விக்கு விடை காணும் பொழுது நமக்கு தெரிய வரக்கூடியது இந்த ஆயத்துக்கு நேர் மாற்றமான விஷயம். நமக்கு ஈமான் வெறுப்புக்குரியதாக ஆகிவிட்டது. நம்முடைய உள்ளத்தில் ஈமான் அலங்காரமாக்கப்படவில்லை, அழகாக்கப்படவில்லை. நேர் மாற்றமாக சஹாபாக்கள் நேர் மாற்றமாக இறை மறுப்பும் பாவம் செய்தலும் மாறு செய்தலும் நமக்கு பிரியமானதாக இருக்கின்றது. எனவேதான் பலம் இழந்து பலவீனமானவராக இன்று நாம் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, இது காரணம். இது ஒரு காரணம். இது ஒரு காரணம். அதாவது ஈமானை நேசிக்காமல் இருப்பது, ஈமானை வெறுப்பது, குஃபுரையும் பாவம் செய்வதையும் மாறு செய்வதையும் நேசிப்பது, நேர் மாற்றமாக உள்ள ஒரு நிலை நாம் பலவீனம் அடைவதற்கு காரணமாக இருந்தது. அருமை சகோதரர்களே, காலித் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு படையை திரட்டிக் கொண்டு, அதாவது பாரசீக மன்னனை எதிர்த்து போரிடுவதற்காக ஒரு படையை திரட்டிக் கொண்டு போகிறார்கள். அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள் அவர்கள்? ஃபல்ஹம்துலில்லாஹில்லதி ஹல்ல நிஸாமக்கும் வஹன கைதக்கும் வஃபர்ரக கலிமத்தக்கும். உங்களுடைய அமைப்பை குலைத்து விட்ட, உங்களுடைய சதிகளை பலவீனப்படுத்தி விட்ட, உங்களுடைய வார்த்தைகளை சிதறடித்து விட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பிறகு சொல்கிறார்கள், ஃபஅஸ்லிமு வ இல்லா ஃபஅத்துல் ஜிஸ்யா. ஒழுங்கா இஸ்லாத்தை தழுவிக் கொள்ளுங்கள். ஒன்று இஸ்லாத்தை தழுவுங்கள், இல்லை என்று சொன்னால் வரி கட்டுங்கள், ஜிஸ்யா வரி கட்டுங்கள். இந்த ரெண்டும் நீங்க செய்யலையா, வ இல்லா ஃபகத் ஜீதுக்கும் பிகௌமின் யுஹிப்புனல் மௌத கமா துஹிப்புனல் ஹயா. இந்த ரெண்டையும் நீங்க செய்யலன்னு சொன்னா நான் எப்படிப்பட்ட கூட்டத்தை கொண்டு வருவேன் தெரியுமா? எப்படிப்பட்ட மக்களை உங்களுக்கு எதிராக ஒன்று திரட்டி கொண்டு வருவேன் தெரியுமா? நீங்கள் எப்படி இந்த உலகத்தை, இந்த உலக வாழ்க்கை விரும்புகிறீர்களோ அப்படி அவர்கள் மௌத்தை விரும்பக்கூடியவர்கள். மௌத்தை விரும்பக்கூடிய ஒரு கூட்டத்தை உனக்கு எதிராக போர் செய்ய நான் திரட்டி கொண்டு வருவேன் என்று காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா பாரசீக மன்னனுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். என்று சொன்னால் இந்த தைரியம் எதனால் வந்தது? இந்த துணிச்சல் எதனால் வந்தது? மௌத்தை நேசித்தார்கள். மௌத்தை நேசித்தார்கள். இது இரண்டாவது காரணம். நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய நிலைமை என்ன? மௌத்தை வெறுக்கிறோம். மௌத்தை நாம் வெறுக்கக்கூடியதாக இருக்கிறோம். மௌத்துக்கு பயப்படுகிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபி நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக மரணம்
எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்கள், அல்லாஹ் சொல்றான், எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ ஃபைன்னஹு முலாகிக்கும், நிச்சயமாக அது உங்களை சந்தித்தே தீரும். அல்லாஹ் லாக்கா என்ற வார்த்தை அரபியில் பயன்படுத்துகிறான். லக்கின்னு சொல்லல, அரபியில் லக்கின்னு சொன்னாலே சந்திப்பது அர்த்தம், லிகா என்று சொன்னாலே சந்திப்பது என்ற அர்த்தம். ஆனால் அல்லாஹ் சொல்றது முலாக்கான்னு சொல்றான். அப்படின்னா என்ன? ஒருவருக்கும் சந்திப்பது. நான் வந்து உங்களை சந்திக்கிறதா இருந்தால் லிகா, நீங்கள் என்ன சந்தித்து நான் உங்களை சந்திக்க வரும் பொழுது அதுக்கு முலாக்காத், அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். அதாவது நீங்களும் மௌத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள், மௌத்து உங்களுடைய வந்து கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை முலாகிக்கும், நீங்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட மௌத்து அதை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? நீங்கள் உலக வாழ்க்கையை நேசிப்பது போன்று மௌத்தை நேசிக்கக்கூடியவர்களை நான் கொண்டு வருவேன் என்று சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது, நீங்கள் பெண்களையும் மதுவையும் நேசிப்பது போன்று மறுமையையும் மௌத்தையும் நேசிக்கக்கூடியவர்களை நான் கொண்டு வருவேன் என்று சொன்னதாக வருகின்றது. அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய நம்முடைய இந்த நிலையை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார்கள். ஒருமுறை சொல்லி காட்டினார்கள், யூஷகு அன் ததா அலைக்குமுல் உமம் மின் குல்லி உஃபுகின் கமா ததா அல் அக்லத்து இலா கஸ்அத்திஹா. சொல்றாங்க அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் இடம்பெறுகின்றது. சௌபான் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், உலகத்தினுடைய ஒவ்வொரு மூலைகளிலிருந்தும் ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் மக்கள் உங்களை தாக்குவார்கள். எப்படி ஒரு பசித்திருக்கக்கூடியவன் சாப்பாட்டு தட்டை கண்டால் அதுக்கு மேல் பாய்ந்து செல்வானோ, பசியின் காரணமாக சாப்பாட்டை பார்த்த உடனே மற்ற யாரையும் கண்டுக்காம இந்த சாப்பாட்டு தட்டை நோக்கி பாய்ந்து ஓடுவானோ, அதே போன்று உலகத்தினுடைய ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் எல்லா மக்களும் உங்கள் மீது படை எடுத்து வருவார்கள். கீழே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஃபமின் கில்லதி யௌமைர், அந்த நாளில் நாங்கள் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா என்று ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள், லா, இல்லை, வலாகின்னக குஸாஉன் ககுஸாஇ ஸைல், இல்லை, நீங்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பீர்கள். சிறுபான்மையினர் என்பது அரசாங்கத்துக்கு தான், சிறுபான்மையினர் என்பது அரசாங்கத்துக்கு தான். ஆனா நம்ம கிடையாது. மார்க்கத்தை பொறுத்த நம்ம அதிகமாக இருக்கிறோம். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நீங்க கம்மியா இருக்க மாட்டீங்க, நீங்க அதிகமாக தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வெள்ளம் இருக்குது, வெள்ளத்துக்கு மேல நுரை மிதந்து கொண்டிருக்குமே, அந்த நுரை போட்டு நீங்கள் இருப்பீர்கள். என்ன ஆகும்? வெள்ளம் போய்கிட்டே இருந்தால் நுரை மேலே இருக்கும், போக போக நுரை ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும், இப்படி நுரை மறைஞ்சிரும். அந்த மாதிரி இங்கே இருக்கிறீங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? யஜ்அலுல் வஹன ஃபீ குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் வஹனை போட்டு விடுவான். வயன்ஸுர் ரூப மின் குலூபி அதுவிக்கும், உங்களுடைய எதிரிகளின் உள்ளங்களில் இருந்து உங்களை பற்றிய அச்சத்தை போக்கி விடுவான், பயத்தை போக்கி விடுவான். லிஹுப்பிக்கும் துன்யா வ கராஹியத்துல் மௌத், நீங்கள் உலகத்தை நேசிக்கின்ற காரணமாகவும் மௌத்தை நீங்கள் வெறுக்கின்ற காரணமாகவும் இது இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்று சொன்னாங்க. அதாவது இன்னொரு ஹதீஸ் இருக்கின்றது, அல்லாஹ்வின் தூதரே, வஹன் என்றால் என்ன என்று கேட்டார்கள். வஹன் என்றால் என்ன? அது உங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ் வஹனை போட்டு விடுவான், உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளங்களில் இருந்து உங்களை பற்றி அச்சத்தை பயத்தை எல்லாம் போக்கி விடுவான் என்று சொன்னபோது அல்லாஹ்வின் தூதரே, வஹன் என்றால் என்ன என்று கேட்டார்கள். ரசூல் சொல்லி காட்டினார்கள், ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், இந்த உலகத்தை நேசிப்பதும் மௌத்துக்கு நீங்கள் அஞ்சுவதும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு பாருங்க நம்ம நிலைமை, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த என்னுடைய நிலைமை இருக்குதா இல்லையா? ஒரு பக்கம் சியோனிசம் என்ற பேர்ல தாக்குறான், ஒரு பக்கம் ஃபாசிசம் என்ற பேர்ல தாக்கி கொண்டிருக்கிறான், ஒரு பக்கம் ஜெய்தி என்ற பேர்ல, ஒரு பக்கம் ஷியா என்ற பேர்ல பக்கமா தாக்குதல்கள். இன்னும் கவலைக்கு விஷயம் என்னன்னு சொன்னால், சூடான்ல முஸ்லிம்களுக்கு மத்தியில் சண்டை, ரெண்டு குரூப், எல்லாம் நாற்காலிக்கு, நான் தான் அதிபர் ஆகணும், நீ தான் அதிபர் ஆகணும் சொல்லி ரெண்டு பேர் அடிச்சுக்கிறான். ஒவ்வொருத்தரும் சொல்றான் நான் தான் ஹக்ல இருக்கிறேன், இவன் சொல்றான் நான் ஹக்ல இருக்கிறேன், இவன் சொல்றான் நான் தான் ஹக்ல இருக்கிறேன், இவன் சொல்றான் நாங்க ஷஹீது, இவன் சொல்றான் நாங்க ஷஹீது. ரெண்டு பேருமே அவனுக்கு தெரியல தான் எதற்காக போரிடும், எந்த அடிப்படையில் நாம இருக்கிறோம் என்று சொல்லி அந்த ரெண்டு குரூப்புக்கும் தெரியல. கவலைக்குற விஷயம், எங்க போய் முறையிடுவது, எங்க போய் கேட்பது, யார்கிட்ட போய் இதுக்கு தீர்ப்பு கேட்பது? சூடான இதுவரைக்கும் சண்டை ஓஞ்ச பாடு இல்லை.
என்ன காரணம்? ஹுப்பு துன்யா, துன்யாவுடைய நேசம், உலகத்தின் நேசம், மௌத்தை பற்றிய பயம், மௌத்தை பற்றிய வெறுப்பு. அதுக்கு நேர் மாற்றமாக துன்யாவுடைய ஆசை இருக்கின்ற போய்த்தானே நாற்காலிக்க வேண்டி நீங்க உயிரை வந்து மாய்த்துக் கொள்கிறீர்கள். கலிமா சொன்ன இவனும் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லி இருக்கிறான், இவனும் தௌஹீத்வாதி, இவனும் தௌஹீத்வாதி, ரெண்டு குரூப் தௌஹீத்வாதிகள். ஆனா என்ன, அதை மறந்து, அல்லாஹ்வை மறந்து, தூதரை மறந்து நாற்காலி மட்டுமே குறி. இன்னும் சண்டை ஓய்ந்தபாடு இல்லை. ரசூலுல்லாஹ் நடக்குதா இல்லையா? அல்லாஹ் சொன்னார்கள், உலகத்தினுடைய ஒவ்வொரு கோணங்களிலிருந்தும் நீங்கள் தாக்கப்படுவீர்கள். ஒரு பசியால், ஒரு பசியுடையவன் சாப்பாட்டு தட்டை கண்டால் எப்படி அது மீது பாய்ந்து ஓடுவானோ அந்த மாதிரி நீங்கள் பல கோணங்களில் தாக்கப்படுவீர்கள். இன்று நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பலகீனத்துக்குண்டான காரணம், இரண்டாவது காரணம் உலக மோகம், மூத்துக்கு அஞ்சாமை. அல்ல, மூத்துக்கு அஞ்சுவது. மூத்துக்கு அஞ்சாமல் அவங்க சஹாபாக்களுடைய குணம் மூத்துக்கு அஞ்சாமல் இருப்பது, நான் மூத்துக்கு அஞ்சுவது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி சென்ற அந்த சமூகம் நம்முடைய முன்னோர்களாக இருக்கின்றார்கள், நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அவர்களிடமிருந்து சின்ன ஒரு தவறு ஏற்பட்டுச்சு, சிறிய தவறு தான். நீங்க வந்து குர்ஆனை ஹதீஸுக்கு புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா சஹாபாக்களிடமிருந்து ஒரு அற்ப தவறு நடந்திருக்கு, ஒன்று ரெண்டு தவறு நடந்திருக்கு. அதுல ஒரு தவறு என்ன சொன்னால், உஹது போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காவலர்களாக நிறுத்தியவர்கள் ரசூலுல்லாஹ் உத்தரவுக்கு மாறு செய்தது. என்னுடைய மறு உத்தரவு வருகின்ற வரை நீங்கள் அந்த மலையிலிருந்து கீழே இறங்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. போர் முடிவுக்கு வந்தது. கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த மேல மலைக்கு மேல நின்று கொண்டிருந்த இந்த சண்டை யுத்தம் நடந்த மைதானத்தை விட கொஞ்சம் தூரத்தில் நின்று கொண்டிருந்த அந்த சஹாபாக்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆசை வந்துச்சு அந்த பொருளாதாரத்தை, அந்த பொருள் மீது, கனிமத் மால் மீது. என்ன நினைச்சாங்க, போர் முடிவுக்கு வந்து விட்டது, கனிமத் பொருள் எல்லாம் மற்ற சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க, நாம போகலன்னா நமக்கு அது கிடைக்காது என்ற சின்ன ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து நேர மைதானத்தை நோக்கி ஓடினார்கள். அவர்களுக்காக நியமிக்கப்பட்ட அந்த தலைவர் அமீர் சொல்கிறார், போகாதீர்கள், போகாதீர்கள், அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொன்னார்கள், என்னுடைய மறு உத்தரவு வருகின்ற வரை நீங்கள் யாரும் மலை விட்டு இறக்கக்கூடாது என்று சொன்னார்களே, நீங்கள் போகாதீர்கள் என்று சொன்னபோது போர் தான் முடிந்து விட்டதே, இதுக்கப்புறம் நம்ம நின்று என்ன பிரயோஜனம் என்று சொல்லிக்கிட்டு போய்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் கடுமையான ஒரு தோல்வியை இதே காலித் பின் வலீத் அவர்கள் மூலமாக முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். அப்ப அல்லாஹ் அதை பற்றி சொல்லி காட்டுகின்றான், மின்கும் மயுரீது துன்யா மின்கும் மயுரீதுல் ஆகிரா. உங்களில் ஒரு சிலர் இந்த உலகத்தை விரும்பினார்கள், உங்களில் ஒரு சிலர் மறுமையை விரும்பினார்கள். சின்ன விஷயங்க, சின்ன விஷயம். சொன்ன வார்த்தை என்ன, கொஞ்ச நேரம், அந்த கொஞ்ச அந்த அற்ப அந்த நிமிடங்களில் உலகத்துக்கு ஆசைப்பட்டார்கள். எனவே அந்த இடத்தில் அவர்கள் அல்லாஹ் தூதர் கட்டளைக்கு மாறு செய்தார்கள், அல்லாஹ்வை மறந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளைக்கு மாறு செய்து உலக ஆசையில் அவர்கள் கொஞ்ச நேரம் ஆனாலும் மூழ்கிய காரணமாக அல்லாஹ் மிகப்பெரிய தோல்வி எங்களுக்கு ஏற்படுத்தினான் என்பதை சரித்திரம் என்று சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் வாழ்நாள் முழுவதும் மூச்சுக்கு மூச்சு உலக ஆசையை தான் மூழ்கிட்டு இருக்கிறோம். எழுந்ததிலிருந்து இரவு படுக்க செல்கின்ற வரை அதிகமாக செய்கிற நன்மை என்ன? நாம் செய்கிற நன்மை என்ன? 5 நேரம் தொழுவோம். அந்த தொழுகை ஒரு காமன் நேரம் வருமா? தொழுவோம், முன்பின் சொல்லி தொழுவோம். அந்த தொழுகையை ஒழுங்காக தொழுகிறோமா? தெரியாது. அந்த தொழுகை ஒழுங்கான முறையில் அமைந்திருக்குமா? தெரியாது. தொழுகை நின்றாதான் எல்லா விதமான சிந்தனைகளும் வரும். கூடுமான அளவுக்கு ஒரு சில பேர் தொழுகையை ஒழுங்காக தொழ முயற்சி பண்ணுவார்கள். ஆனால் பெரும்பாலான மக்களின் தொழுகை எப்பொழுதும் குனிந்து எழுவதுமாக தான் இருக்கின்றது. அது மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய நன்மை இல்லை. ஒரு சில பேர் அது கூட செய்திருக்க, ஒரு சில பேர் ஃபஜ்ரே கிடையாது. ஒரு நாளைக்கு 4 ரக்காத் 4 தொழுகை தான், 4 நேர தொழுகை தான் ஒரு சில பேருக்கு. அது நாளைக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப மோசம். வெள்ளிக்கிழமை வேலையோடு சேர்த்து ஃபஜ்ர் தொழுகைக்கு லீவு.
இப்போ கொஞ்சம் சுபுடைய நேரம் லேட் ஆகிட்டு இருப்பனால எல்லாரும் ஃபஜ்ருக்கு வரவு பார்க்குறாங்க. காரணம் என்ன? 5 மணிக்கு டியூட்டிக்கு போகணுமே. அப்போ தான் வந்து எந்த ஃபஜ்ர் தொழுது நேரம் டியூட்டிக்கு போவாங்க. நிறைய பேர் ஃபஜ்ர் தொழுகி பார்க்கல. இப்போ கூட்டம் நிறைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா நாளை 5 மணி தொழுதுட்டு டியூட்டிக்கு போக நேரம் வசதியாக இருக்கும் என்று வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் நம்முடைய நிலைமை. இப்போது காலையிலிருந்து இரவு தூங்க செல்கின்ற வரை நம்முடைய எல்லா அமல்களும் உலகத்தினுடைய ஆசா பாசையின் அடிப்படையில் அமைந்திருக்கின்றது. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு 5 விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் பலவீனம் அடைவதற்குண்டான காரணம் என்ன? அந்த 5 விஷயத்தை அல்லாஹ் சொல்கிற பொழுது சூரத்துல் தௌபாவுடைய அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்து தௌபாவுடைய தௌபா அன்ஃபால் அன்ஃபாலுடைய 45 மற்றும் 46வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா லகீதும் ஃபியத்தன் ஃபஸ்புத்து வذ்குருல்லாஹ கஸீரா லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் போர்க்களத்தில் எதிரிப்படையை சந்திக்கின்ற பொழுது உறுதியாக இருங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் காரணம் உறுதியாக இருங்கள். வذ்குருல்லாஹ, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். 1 நீங்கள் உறுதியாக இருப்பது, 2 அல்லாஹ் அதிகமாக நீங்கள் திக்ர் செய்வது, 3 அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் வஅதீஉல்லாஹ வரசூலஹு, அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், அவன் தூதருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். 4வது வலா தனாஸஉ, நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள். ஃபதஃப்ஸலு, அப்படி பிணங்கினால் நீங்கள் கோழையாகி விடுவீர்கள். வதذهب ريحكم, உங்களுடைய சக்தி போய்விடும், உங்களுடைய பலம் போய்விடும். வஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயம் அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அல்லாஹ் அந்த 5 விஷயத்தை சொல்றான். முன்ன பின்ன வார்த்தை அமைஞ்சிருந்தாலும் 5 காரணம் அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதிகமாக நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் கட்டுப்பட அவங்க 2 பேருக்கு கீழ்ப்படியணும். அதுக்கப்புறம் பிணங்கிக் கொள்ளக்கூடாது, கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடாது. அதுக்கப்புறம் பொறுமையாக இருக்கணும். இந்த 5 விஷயமும் நம்மிடத்தில் இல்லாமல் போன காரணமாகத்தான் நாம் இன்று பலவீனமாகிவிட்டோம். அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன? நீங்க வந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, தூதர் கட்டுப்படுங்க, நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள். அப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கோழையாக ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய பலம் குன்றிவிடும், சக்தி போய்விடும் எல்லாம் சொல்லி காட்டுகின்றார். இதை குறித்து இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். அருமை சகோதரர்களே, இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஒரு ஃபுருசியா என்ற ஒரு நூலை எழுதினார்கள். அந்த நூலை எழுதி அந்த புத்தகத்தை அவர்கள் இந்த நூலை முடிக்கின்ற பொழுது கடைசியாக இந்த ஆயத்தை பதிவு செய்கிறார்கள். இந்த ஆயத்தை பதிவு செய்து சொல்கிறார்கள். வகால பாதஹா அமரல்லாஹுல் முஜாஹிதீன ஃபீஹா பிஹம்ஸதி அஷ்யா. அல்லாஹ் தஆலா, அதாவது இந்த சூரா அன்ஃபாலுடைய 45 மற்றும் 46வது இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா 5 விஷயங்களை போர் செய்யக்கூடியவர்களுக்கு கட்டளையிடுகிறான். மஜ்தமஅத் ஃபீ ஃபியத்தின் கத்து இல்லா நுஸிரத் வ இன் கல்ல வ கஸர அதுஹா. எப்பொழுதெல்லாம் இந்த 5 விஷயமும் ஒரு குழுவிடத்தில், ஒரு போராளி குழுவிடத்தில் ஒன்றிணைந்திருந்ததோ, ஒன்றாக இருந்ததோ, அப்பொழுதெல்லாம் அந்த குழு வெற்றி பெற்றது. அவர்கள் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரி, எண்ணிக்கையில் எவ்வளவு குறைவாக இருந்து அவர்கள் எதிரிகள் எண்ணிக்கை கூடுதலாக இருந்தாலும் சரியே, இவர்கள் குறைவாக இருந்தாலும் இந்த 5 விஷயங்கள் அவர்களிடத்தில் காணப்படுமையானால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஃபஹாதி கம்ஸது அஷ்யாயின் துப்தலா அலைஹா குப்பத்துன் நஸ்ர். இந்த 5 விஷயங்கள் இருக்கின்றது. இந்த 5 விஷயங்கள் அடிப்படையில் தான் உதவியினுடைய அடிப்படை அஸ்திவாரம், உதவியுடைய அஸ்திவாரம் இடப்படுகின்றது. وما ومتى زالت او بعضها زال من النصر بحسب ما نقصها منها. எப்பொழுது இது இல்லாமல் போகின்றதோ அல்லது இந்த 5 விஷயத்தை ஏதாவது ஒன்று எப்பொழுது குறைகின்றதோ அந்த அளவுக்கு தான் கிடைக்கக்கூடிய உதவிகளும் குறைந்து கொண்டே இருக்கும். وإذا اجتمعت قوى بعضها بعضا
இது எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு ஆள்கிட்ட அல்ல ஒருவரிடம் அல்ல ஒரு சமுதாயத்திடம் ஒரு குழுவிடம் இது அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒன்றிணைந்து காணப்படுகின்ற பொழுது ஒன்று இன்னொன்றை என்ன செய்யும், பலப்படுத்தும். அது உதவி வெற்றி அடைவதற்கு மிக பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லிவிட்டு இப்ப சொல்றாங்க பாருங்க. இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுகின்றார்கள், வலம் மஜ்தமஅத் ஃபி ஸஹாபதி லம் தகும் லஹும் உம்மத்துன் மினல் உமம் வ ஃபதஹுத் துன்யா வ தானத் லஹுமுல் பிலாத் வல் இபாத். சஹாபாக்களிடத்திலே இந்த 5 விஷயங்களும் ஒருங்கே காணப்பட்டதின் காரணமாகத்தான் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு சமூகம் நிற்க முடியவில்லை. உலகமே அவளுக்கு முன்பு வெற்றி உலகமே அவளுக்கு முன்னாடி வந்தது. எல்லா நகரங்களும் எல்லா நாடுகளும் அவளுக்கு நெருக்கமாக ஆகின. எல்லா அல்லாஹ்வுடைய அடியார்களும் அவளுக்கு கட்டுப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு வலம்மா தஃபர்ரகத் ஃபீமன் பஅதஹும், ஆனால் அவர்களுக்கு பிறகு வந்தவர்களிடம் இந்த பிரிவினை எப்பொழுது வந்ததோ, அவர்களுக்கு பிறகு வந்தவர்களிடம் இந்த விஷயங்கள் எப்பொழுது காணாமல் போனதோ, வதாஃபத் அவர்கள் பலகீனம் அடைந்தார்களோ, ஆலல் அம்ரு இலாமா ஆல, காரியம் எங்கு போகுமோ எப்படி ஆகுமோ அப்படி ஆகிவிட்டது என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப இந்த 5 விஷயங்கள் சஹாபாக்களுக்கு காணப்பட்டது. எனவே அவர்கள் வெற்றி அடைய முடிந்தது. அவர்கள் பலமானவராக இருந்தார்கள், அவர்கள் வலுவானவராக இருந்தார்கள். உலகமே அவளுக்கு முன்னாடி மண்டியிட்டது. ஒவ்வொரு நகரங்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அனைவரும் அவர்களுக்கு அருகே வந்தார்கள். ஆனால் அடுத்து வந்தவர்களிடம் இவ அனைத்தும் காணாமல் போய்விட்டது, இல்லாமல் ஆகிவிட்டது. எனவே அவர்கள் பலகீனம் அடைந்து விட்டார்கள் என்ற ஒரு காரணத்தை இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையான விஷயங்கள். அப்ப சகோதரர்களே, இந்த உம்மத் பலகீனப்பட்டது எப்படி என்ற கேள்விக்கு நாம் பதில் எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், எப்படிப்பட்ட பதில் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், ஒன்று, நாம் ஈமானை வெறுக்கிறோம், குஃப்ரையும் இறை மறுப்பையும் பாவம் செய்வதையும் மாறு செய்வதையும் நாம் விரும்புகிறோம். இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், உலகத்தை நேசிக்கிறோம், மௌத்துக்கு நாம் என்ன செய்கிறோம், அஞ்சுகிறோம், மௌத்தை வெறுக்கிறோம். இரண்டாவது காரணம். மூன்றாவதாக, அல்லாஹ் தூதரை நாம் பின்பற்றுவது கிடையாது, அல்லாஹ்வின் தூதருக்கு கீழ்ப்படுவது கிடையாது, அல்லாஹ்வின் தூதருக்கு நாம் கீழ்ப்படுவது கிடையாது. அல்லாஹ்வின் தூதருக்கு எப்பொழுது கீழ்ப்படியவில்லையோ அல்லாஹ்வுக்கும் கீழ்ப்படுவதாக நாம் ஆக முடியாது. இதுதான் மிக முக்கியமான 3 காரணங்கள் சகோதரர்களே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா 3 விஷயங்களை குர்ஆனில் ஒன்றோடொன்று இணைத்து சொல்கிறான். ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. ஒரு 3 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த 3 விஷயங்கள் 2 விஷயங்கள் என்ன ஆகுது, ஒன்றோடு பின் இருக்கின்றது. இது இல்லாமல் அது இல்லை என்று சொன்னாங்க. என்ன விஷயம் அது? அத்தியுல்லாஹ் அத்தியு ரசூல். அல்லாஹ் குர்ஆன்ல எங்க சொன்னாலும் அத்தியுல்லாஹ் வாத்தி ரசூல், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அவன் தூதருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுவான். அப்ப ஒரு மனிதன் தூதருக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், ரசூலுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தவனாக ஆக முடியாது. பிறகு சொன்னார்கள் வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸக்கா. இரண்டாவது விஷயம் என்று சொன்னால், தொழுகையை நீங்கள் முறைப்படி நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்துவார்கள் என்று அல்லாஹ் தஆலா எங்கு பார்த்தாலும் இந்த ரெண்டையும் ஒண்ணா இணைச்சா சொல்லுவான். அப்ப ஒருவன் தொழுகையை மறுக்கிறான் என்று சொன்னால் அவன் ஜக்காத்தை கொடுத்தவனாக ஆக முடியாது. ஜக்காத்தை மறுக்கிறான் என்றால் தொழுகை நிறைவேற்றனாக ஆக முடியாது. அல்லாஹ் இன்னும் சொல்லி காட்டுகின்றான், அனிஷ்குர்லி வலிவாலிதைக், எனக்கு நீ நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ நன்றி செலுத்துவாயாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 2 சேர்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அப்ப பெற்றோருக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவன் போன்று ஆக மாட்டான் என்ற விவரத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார். அப்போ என்றைக்கு ஒரு மனிதன் அல்லாஹ்வின் தூதருடைய கீழ்ப்படிதலை விட்டு விட்டானோ அவன் அல்லாஹ்வுடைய கீழ்ப்படிதலை விட்டு விட்டான். அல்லாஹ்வின் தூதருக்கு யார் கட்டுப்படுகிறாரோ, அல்லாஹ்வின் தூதருக்கு யார் கீழ்ப்படுகிறாரோ அவன் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தவன் ஆவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த ஒரு 3வது காரணம் நம்மிடையே அதிகமாக இருக்கின்றது. என்றைக்கு அல்லாஹ்வின் தூதருடைய இத்தாஅத் கீழ்ப்படிதலை நம்ம கைவிட்டு விட்டோமோ அன்றைக்கு நம்மிடம் உலக ஆசை வந்து விட்டது, மௌத்தை பற்றிய பயம், அதாவது மௌத்தை பற்றிய பயம் வந்து விட்டது, மௌத்தை பற்றிய வெறுப்பு வந்து விட்டது, ஈமானை பற்றிய வெறுப்பு நம்மிடம் வந்து விட்டது. அப்படி சகோதரர், கடைசியாக என்ன செய்தால் நாம நம்முடைய ஈமானை பலப்படுத்த முடியும்
என்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை எச்சரிக்கிறான், ஒரு வசனத்தை எச்சரிக்கிறான். என்ன சொல்கிறான்? இன்னல் லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரது பில் ஹயாத்தி துன்யா வத்மஅன்னு பிஹா வல்லதீன ஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன். நிச்சயமாக எவர்கள் எம்முடைய சந்திப்பை ஆதரவிக்கவில்லையோ, எம்முடைய சந்திப்பை, என்னை சந்திக்க வேண்டும், மறுமையில் என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்பதை ஆதரவிக்கவில்லையோ, வரது பில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையை திருப்தி கொண்டார்களோ, உலக வாழ்க்கையை திருப்தி கொண்டார்களோ, வத்மஅன்னு பிஹா, அதை கொண்டு நிம்மதி அடைகிறார்களோ. அல்லாஹ் ரெண்டு சொல்றான். உலக வாழ்க்கையை திருப்தி கொண்டது மட்டுமல்லாம, உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்வது மட்டுமல்லாம, அதை கொண்டு நிம்மதி அடைகிறார்கள். எதை கொண்டு மனிதன் எதை கொண்டு நிம்மதி அடையணும்? அல்லாஹ்வுடைய நினைவு கொண்டு நிம்மதி அடையணும். அல்லா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நினைவில் தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய நினைவில் அமைதி பெற வேண்டிய உள்ளம் உலக வாழ்க்கையை கொண்டு அமைதி பெறுகின்றது. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதை அங்கீகரித்து அதை வந்து பொருந்திக் கொண்டு அதை கொண்டு எவன் நிம்மதி அடைகிறானோ, இன்னல் லதீன லிகாஅனா வரது பில் ஹயாத்தி துன்யா வத்மஅன்னு பிஹா வல்லதீன ஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன். மேலும் எவர்கள் நம்முடைய வசனங்களை விட்டு அலட்சியமாக இருக்கிறார்களோ, நம்முடைய வசனங்களை விட்டு யார் மறந்து விடுகிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், இந்த மூன்று நபர்களுக்கும் உரிய தண்டனை என்ன? உலாய்க மவாஹுமுன் நார், அவர்களுக்கு உண்டான தங்குமிடம் நரகமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதை நாம் எச்சரிக்கையோடு கவனத்தை வைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அழகான ஒரு விஷயம், நம்மை திருத்திக் கொள்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லி காட்டினார்கள். ஹதீஸ் ஜிப்ரீல் உங்களுக்கு தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடைய நபிமொழி மிகவும் பிரபலமான ஒரு ஹதீஸ். அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் தருகிறார்கள். அதில் வந்து இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்பார்கள், அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் தருவார்கள். ஈமான் என்றால் என்ன என்று கேட்பார்கள், அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் தருவார்கள். பிறகு இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்பார்கள். மல் இஹ்சான் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்பார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீங்கள் அல்லாஹ்வை பார்க்கிறீர்கள் என்ற சிந்தனையோடு அல்லாஹ் நீங்கள் வணங்க வேண்டும். அவ்வாறு அவனை பார்க்கவில்லை என்று சொன்னால் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வணங்க வேண்டும். இதுதான் இஹ்சான். ஈமானை விட, இஸ்லாத்தை விட மூன்றாவது தர்ஜா இஹ்சான், மிகப்பெரிய தர்ஜா இஹ்சான். எனவே நீங்கள் பார்ப்பீர்கள் குர்ஆன்ல அல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன் அல்லாஹ் சொல்வான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஃமினீன் அல்லாஹ் சொல்ல மாட்டான். குர்ஆன் எங்கேயும் குர்ஆன்ல இன்னல்லாஹ யுஹிப்புல் முஃமினீன் வராது, இன்னல்லாஹ யுஹிப்புல் முஸ்லிமீன் வராது. அல்லாஹ் முஃமின்களை நேசிக்கிறான் இல்ல, முஸ்லிம்களை நேசிக்கிறான் இல்ல. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், அல்லாஹ் முஹ்ஸின்களை நேசிக்கிறான். காரணம் என்ன? இஹ்சான். முஹ்ஸின் யாரு? முஹ்ஸின் யாரு? ஒரு மனிதன் எல்லா முஸ்லிம்களும் முஃமினாக இருக்க முடியாது, ஆனால் எல்லா முஃமின்களும் முஸ்லிமாக இருக்க முடியும். அதே போன்று எல்லா மூமின்களும் முஹ்ஸினாக இருக்க முடியாது, ஆனால் எல்லா முஹ்ஸின்களும் மூமினாக இருப்பார்கள். ஏனால் உயர்ந்த தர்ஜா இஹ்சான் என்ற தர்ஜா. அப்ப அந்த இஹ்சான் என்ற தர்ஜா சொல்லக்கூடிய விஷயம் என்ன செய்தாலும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனிடமிருந்து தப்ப முடியாது, அவனுடைய தன்னையிலிருந்து தப்ப முடியாது. எனவே அல்லாஹ்விடம் நான் சென்று அவனிடம் கேள்வி கேட்கின்ற பொழுது அவன்கிட்ட நான் என்ன பதில் சொல்வேன் என்ற ஒரு எண்ணம் என்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் வருகின்றதோ, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும், நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும், நான் மறைத்து வைப்பதையும், நான் வெளிப்படுத்துவதையும், தனியாக செய்வதையும், கூட்டாக செய்வதையும், இருளில் செய்வதையும், வெளிச்சத்தில் செய்வதையும் அந்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வையிலிருந்து ஒரு நொடி கூட என்னால் தப்ப முடியாது என்ற எண்ணம் என்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் வருகின்றதோ அப்பொழுதுதான் நாம் பலமுள்ளவர்களாக மாறுவோம், ஈமானை பலம் படைத்தவர்களாக மாறுவோம், வலுவானவர்களாக மாறுவோம். அந்த நேரத்தில் எந்த ஒருவனும் நம்மை எதிர்க்க நாதில்லாமல் போவார்கள், சக்தி இல்லாமல் போவார்கள். எனவே அருமை சகோதரர்களே, நாம் பலமடைய வேண்டும், நம்முடைய சமூகம் வலுவடைய வேண்டும், நம்மை கண்டு எதிரிகள் விரண்டு ஓட வேண்டும். அதற்கு அல்லாஹ் என்ன விஷயங்களை நாம் திருந்துவதற்கு நம்மை செய்ய சொல்லியிருக்கிறானோ அதை நாம் செய்வதற்குண்டான நற்பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தத்தல்வானாக என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.